ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ் பெரியக்கம். கல்வி கற்கும் உரிமை, உணவுக்கு உரிமை, தகவல் அறியும் உரிமை, வேலை வாய்ப்புக்கு உரிமை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு இருக்கிறப்ப நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ட்டு உங்கள் கட்சிக்காரன் தொடர்ந்து கேட்குறது அது கூட்டணியில் ஒரு நெருடலை ஏற்படுத்தாதுங்களா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முக்கியமான குரலாக ஒலிக்கக்கூடியவர், தமிழக சட்டமன்றத்திற்கு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நம்முடைய அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஒரு தலைப்பில் உரையாற்றுவார். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நேற்று இன்று நாளை. இந்திய நாட்டினுடைய வரலாறு 5000 ஆண்டுகளாக நாம் அறிந்த வரலாறாக இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய அரசை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய சுதந்திரமும் அதிகாரமும் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த உரிமை வாய்க்கப்பெற்றது. அந்த 100 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த நாட்டு மக்களுக்கு தங்களுக்கு வேண்டிய அரசையோ தங்களுக்கு வேண்டிய உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. அடிமை சேவகம் செய்வதற்கு மட்டுமே வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த மக்களுக்கு உரிமை, சுதந்திரம் என்பதை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்த மாபெரும் இயக்கம்தான் காங்கிரஸ் பேரியக்கம். நமக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் என்கிற இன்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் சாசன சட்டம்தான் இன்று நம்மை முழுவதுமாக இயக்குகிறது. இங்கே மேற்பார்வை செய்கின்ற நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் என்பதை பற்றியெல்லாம் வரைமுறை இருத்து நமக்கு தந்திருப்பது நாம் வைத்திருக்கின்ற இந்த அரசியல் சாசன சட்டம். இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தருவதற்காக சமூகத்திலே நலிந்தவர்கள், மெலிந்தவர்களுக்கு கூட ஒரு காவல் அரணாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி தந்த அந்த உயிர்ப்புள்ள அர்ப்பணிப்பும் சேவையும் தான் காரணம். இந்தியா என்கிற நாடே 1947க்கு பிறகுதான் உருவாக்கப்படுகிறது. 500 சமஸ்தானங்களாக இருந்தது. ஒரு நாடாக இதை ஒட்டுமொத்தமாக சமைத்தது காங்கிரஸ் பேரியக்கம். அதன் தலைவர், ஒப்பற்ற தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்தான் இந்த 500 சமஸ்தானங்களை ஒன்றாக ஆக்கி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். 100க்கு 8 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்டினுடைய உணவுக்கு பெரிய தட்டுப்பாடு. அமெரிக்காவில இருந்து கோதுமை வந்தால்தான் இந்திய மக்கள் பசியாற முடியும். அப்படிப்பட்ட நாட்டைத்தான் நேரு பெருமகனார் தன்னுடைய கையிலே பெற்றார். குண்டூசி கை கூட செய்ய முடியாத நாடு இன்று ஏறக்குறைய ஒரு 80 ஆண்டுகளிலே நாம் வானத்திலே விண்கோளை பறக்க விட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் இந்த நாட்டில் ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், ISRO போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமான அந்த நிறுவனங்களை எல்லாம் தங்கள் தொலைநோக்கு பார்வையிலே நேரு பெருமான் கனவு கண்டார். மக்கள் இருந்தார்கள், வேலை வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்கள் இருந்தார்கள், கல்வி இல்லை. இதையெல்லாம் தேடி தேடி பார்த்து ஒவ்வொன்றாக உருவாக்கி இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் 250 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது. அந்த 250 பொதுத்துறை நிறுவனங்களைத்தான் இன்று ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றாக விற்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இருந்த வங்கிகள் பெரிய முதலாளிகளுக்கு, பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்குத்தான் தங்களுடைய நிதி உதவியை செய்தார்களே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கு தங்களுடைய நிதி உதவியை அளிக்க முன்வரவில்லை. ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் ஒரே நாளில் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை வங்கிகளையும் தேசிய உடைமையாக்கினார். வங்கிகளுடைய கதவை இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு திறந்து விட்டார். காய்கறி விற்பவர்கள், கைவண்டி தள்ளுபவர்கள், கல் உடைப்பவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு போய் படிக்க ஆசைப்படுகின்ற மாணவர்கள், இத்தனை பேருக்கும் இந்திய வங்கிகள் கடன் கொடுக்கும் என்கிற மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியவர் அந்த இந்திரா காந்தி அவர்கள்தான். சீனாவிலிருந்து பெரிய ஆபத்து வந்தது. அந்த ஆபத்திலிருந்து பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலே அந்த இந்திரா காந்தி ஒரு தொலைநோக்கு பார்வையிலே
முதலிலே அணுசக்தியை வெடித்து இந்தியாவுக்கு அணுசக்தியினுடைய அறிவு இருக்கிறது என்று உலகுக்கு காண்பித்தார். இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சமாக இருந்த பாகிஸ்தானை 2 துண்டாக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று உலகத்தினுடைய பூகோள படத்தையே மாற்றியமைத்த வரலாறு அன்னை இந்திரா காந்திக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு வந்தார் நரசிம்மராவ், வந்தார் டாக்டர் மன்மோகன் சிங், வந்தார். இந்திய பொருளாதாரத்தினுடைய கதவுகளை திறந்து விட்டார். உலகத்தினுடைய சந்தையிலே நாம் போட்டி போட்டு உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மால் தொழிலும் வியாபாரத்திலும் வளர முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதே நேரத்திலே இந்த நாட்டிலே அத்தனை உரிமைகளையும் சட்டமாக்கி கொடுத்தார். கல்வி கற்கும் உரிமை, உணவுக்கு உரிமை, தகவல் அறியும் உரிமை, வேலை வாய்ப்புக்கு உரிமை, இவற்றையெல்லாம் இந்திய குடிமகன் தன்னுடைய உரிமையாக பெற முடியும். இந்த நாட்டிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும், தகவல்களை கேட்டு பெற முடியும். அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலில் நடந்த மன்மோகன் சிங்கினுடைய அரசு அந்த தகவல் அறியும் உரிமையை சாதாரண குடிமகனுக்கும் உருவாக்கி கொடுத்தது. எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி வந்தார். உலகம் முழுவதும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கம்ப்யூட்டர் மயமாகி வருகின்ற போது இந்தியாவிலே கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த இளைஞர் நினைத்தார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவை நான் நினைவாக்க வேண்டும். அந்த கம்ப்யூட்டர் என்கிற அந்த புதிய தொழில்நுட்பத்தை, அந்த தகவல் தொழில்நுட்பத்தை ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தீர்கள் என்று சொன்னால் இது இந்தியா ஒரு வல்லரசு என்று மார்தட்டி கொள்வதற்கு வாய்ப்பே இருக்காது. இந்த தேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் மதிப்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ராஜீவ் காந்தியை பார்த்து த கம்ப்யூட்டர் கிட் என்று அவர்கள் கிண்டலும் கேலியும் பேசினார்கள். பெரிய வேலை நிறுத்தங்கள் செய்தார்கள். கம்ப்யூட்டர் வந்தால் வேலை வாய்ப்புகள் போய்விடும், வங்கிகளிலே வேலைகள் இருக்காது. ஆகவே கம்ப்யூட்டர் வேண்டாம் என்று இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளும், காங்கிரஸை தவிர, ஒரு தனி மனிதராக நின்று ராஜீவ் காந்தி அவர்கள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தார்கள். இன்று எல்லோருடைய கைகளிலும் நீங்கள் மொபைல் போன் வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே ராஜீவ் காந்தி என்கிற அந்த மாபெரும் மனிதர் தான் சாம் பிட்ரோடா என்கிற ஒரு அறிஞரை அமெரிக்காவிலிருந்து வர சொல்லி அவர் மூலமாக இந்த தகவல் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய புரட்சியாக்கினார். உங்களுக்கெல்லாம் 21 வயது வந்தால்தான் ஓட்டு என்று இருந்தது. அந்த வாக்களிக்கின்ற வயதை 18 வயது ஆக்கி இந்த தேசத்தை இளைஞர்களுடைய நாடாக கையிலாக்கி கொடுத்தார் ராஜீவ் காந்தி அவர்கள். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பெண்களுக்கான பங்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சாயத்து ராஜ் என்கிற சட்டத்தை உருவாக்கி பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50 விழுக்காடு, அதிலும் கூட பட்டியலின பெண்கள், பழங்குடியின பெண்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண்கள், இப்படி எல்லாவற்றிற்கும் அதிகாரத்தை பங்களித்து கொடுத்த மாபெரும் வரலாறு காங்கிரசுக்கு உண்டு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. நாளை காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார். அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சியிலே பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். ஒதுக்கப்பட்டவங்களுக்கு, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு, முதல் தலைமுறையை சார்ந்த மாணவர்களுக்கு, இதுகாரும் கல்வி கூடங்களை எட்டி பார்க்காத ஜனங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் வேண்டும். அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அந்த அரசாங்கத்தை காங்கிரஸ் கட்சி தரும் என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய கொள்கை முழக்கம். ஆகவே இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்திட்டம். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி கேள்வி கணைகளோடு காத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் சிறப்பு விருந்தினர். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு இருக்கிறப்ப நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ட்டு உங்கள் கட்சிக்காரன் தொடர்ந்து கேட்கறது அது கூட்டணியில் ஒரு நெருடலை ஏற்படுத்தாதுங்களா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. புதிய இளைஞர்களுடைய வரவு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. நாளைக்கு எம்எல்ஏ வர போகிறோம், நாளைக்கு எம்பிக்களாக வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் இளைஞர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வருவார்கள். நான் when I joined the காங்கிரஸ் பார்ட்டி எங்களுடைய வாக்கு சதவீதம் 47 விழுக்காடு. இன்றைக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் 5% என்று சொல்கிறார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்வது? ஒரு தேர்தல் போயிட்டு 5 ஆண்டுகள் போயிடும். இது என்ன பண்ணுறது? ஸோ புதிதாக அதிக அதிகாரத்தை கேட்டு பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி செய்த இடத்துலையும் இன்னைக்கு அதோட அடையாளத்தை இழக்கிறதுக்கான காரணம் தலைமையோட பிழையா இல்லை கொள்கை பிழையை விட்டதா? தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம், ஆட்சி அமைத்து கொண்டே இருக்கிறோம், மாநிலங்களிலே வெற்றி பெறுகிறோம், ஆட்சி அமைக்கிறோம். இளைஞர்களை கொள்கை ரீதியின்பால் ஆர்வமுள்ள இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை இயக்கத்திலே நிறுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான தவறுகளை காங்கிரஸ் செய்துவிட்டது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான்
இன்னும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கொள்கை சார்புள்ள இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை பதவிகளிலே அமர்த்துகிறார். நீங்கள் நாங்கள் வந்து 70 மாவட்ட தலைவர்களை நியமித்திருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கெல்லாம் இவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த வயதில் தான் இவர்களையெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 26,000 கமிட்டிகள் அமைச்சிருக்கிறோம். 2,50,000 காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இந்த முயற்சியை மீட்டெடுக்கிறோம். மதிமுக பிரசிடென்ட் மேற்கொண்ட ஒரு பயணம் நடைப்பயணம், அதில் வந்து காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க. கேட்டால் எல்டிடி தலைவருடைய ஃபோட்டோ புகைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குன்ற மாதிரி. ஸோ இப்போ காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் விசிக்கு இருக்காங்க சார், மதிமுக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அவங்களோட ஐடியாலஜி எடுத்துக்கிறாங்க. ஸோ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அதில் அரசியல் கூட்டணியில் இடம்பெறுவதால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அத்தனை கட்சிகளும் அனைத்து கட்சிகளுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதல்ல. நாங்கள் எங்கே வேறுபடுகிறோம் என்பதை தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் எங்கே ஒன்றுபடுகிறோம் என்ப அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது. இந்த எல்டிடியை பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு மிக வலுவான நிலைப்பாடு உண்டு. நாங்கள் என்றும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் எந்த கட்சியும் உயிர் தியாகம் பண்ணலை. ஆகவே அந்த அளவில் அதனால் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இந்திய அரசியலமைப்புன்னு பேசும்போது அம்பேத்கரை குறைஞ்சபட்சமாக தான் நம்ம கோடிட்டு இருக்கணும். நீங்கள் காங்கிரஸை பற்றி தான் பேச வந்துருக்கீங்க, எனக்கு அது புரியுது. இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் அம்பேத்கரை பெயரை பயன்படுத்தியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியில் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள்லாம் இருந்தார்கள். மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய தகுதி, அதற்கான புலமை, ஆழ்ந்த அறிவு உள்ளவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்று அறிந்து அவர்கள் கையிலே கொடுத்து இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்க செய்ததே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை. அது நான் சொல்லலை, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரே சொல்கிறார். அதிகமான காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் வந்து கக்கன் அவர்களுடைய பேரை வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நான் அப்படியே ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் வந்து கக்கன்ஜி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற போது நான் மாணவர் தலைவராக இருந்தவன். அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நான் பெற்றவன். நேர்மை, நாணயம், தூய்மையான பொது வாழ்வு, அரசியல் வாழ்வில் எளிமை என்கிற அந்த அடையாளங்களோடு வாழ்ந்தவர் கக்கன்ஜி தான் என்பதை மறப்பதில்லை. அதிலே கக்கன்ஜி வந்து ஒரு மாபெரும் தியாகி, சுதந்திர போராட்ட வீரர். கக்கன்ஜி அவர்களுக்கு ஆலய பிரவேசத்துக்கு உள்ள விடலை மீனாட்சி அம்மன் கோயிலில். அவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதற்காக ஆலய பிரவேசம் மறுக்கப்பட்ட காரணத்திற்காக பட்டியலினத்தை சார்ந்தவரையே அறநிலையத்துறை அமைச்சராக்கி எந்த கோவிலில் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லையோ அங்கே பரிவட்டம் கிடைச்சது. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு வந்து நீண்டவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில தலைவரே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். இன்றைக்கி செல்வ பெருந்தை நாங்கள் ஏற்றுக்கு தலைவராக ஏற்றிருக்கிறோம். இது வந்து காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். ஆகவே என்றைக்குமே கக்கனை போன்ற மாபெரும் தலைவர்களையோ பட்டியலினத்தவர்களையோ கொண்டாடக்கூடிய பண்பாடு, அந்த பெருமையும் தான் காங்கிரஸ் கட்சியுடைய மரபணுக்களிலே உண்டு. இந்திரா காந்தி அவர்கள் வந்து பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இலங்கையிலிருந்து ஏன் தனி ஈழத்தை பிரித்து கொடுக்க யாரும் முன் வரவில்லை? காங்கிரஸ் கட்சியினுடைய வழிகாட்டுதலையும் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையையும் அன்றைக்கு இருந்த திரு பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அங்கே தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தனி பகுதி உருவாகியிருக்கும். தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அத்தனை அதிகாரமும் அந்த முதலமைச்சருக்கும் உண்டு. இதுதான் ராஜீவ்காந்தியையும் ஜெயவர்தனை போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து அன்னைக்கு அவர்கள் வந்து கையிலே பிடித்து ஒரு மாநிலமாக அதை உருவாக்க அவர்கள் தவறியதின் காரணம்தான் இவ்வளவு பெரிய துயரம். இத்தனை பேர் நாடு விட்டு நாடு போக வேண்டிய நிலைமை. அந்த 13th அமெண்ட்மெண்ட், அந்த ஜெயவர்தனே ராஜீவ் காந்தியினுடைய உடன்பாட்டை நிறைவேற்றி கொடுங்கள் என்று தான் இன்றைக்கும் போய் மோடி அவர்களிடம் கேட்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் கூட அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செய்த உதவி, அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களை அழைத்து இந்த மண்ணிலே அமர வைத்து அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்ற போது ஆயுத பயிற்சி முதற்கொண்டு கொடுத்த பெருமை அண்ணன் இந்திரா காந்திக்கு உண்டு. இதை நான் வந்து தொடர்ந்து பார்த்தவன்கிற முறையில் என்னுடைய புரிதலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அரசியல் பழக நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புகைப்பட பகுதி. ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் தனக்குரிய கருத்துக்களை சிறப்பு விருந்தினர் நம்மிடையே பகிரப் போகிறார். ஜவஹர்லால் நேரு அன்று மதச்சார்பின்மை என்கிற அந்த தத்துவத்தை இந்திய நாட்டுக்கு அவர் அறிமுகப்படுத்திய போது அவரை பலரும் குற்றம் கண்டார்கள். 85 விழுக்காட்டு மக்கள் இந்த தேசத்திலே இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்
இதை மதச்சார்பற்ற நாடு என்றுதான் இதை அறிவிக்க வேண்டும். மதச்சார்பின்மையை நம்மை வழிநடத்துகின்ற கொள்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்று நேரு பெருமகனார் அந்த முடிவு எடுத்து அதில் உறுதியாக இல்லை என்று சொன்னால், இன்னும் உலகத்திலே எங்கெல்லாம் மதத்தின் அடிப்படையிலே ஆட்சி நடக்கிறதோ அந்த நாடுகளைப் போல முன்னேற்றம் அடையாத, விஞ்ஞான வளர்ச்சி பெறாத, அறிவியல் பார்வை இல்லாத நாடுகளாக மாறியிருக்கும். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தத்துவத்தை நம்முடைய இரத்தத்திலே தந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர். அந்த மாபெரும் மனிதரை மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. ஏழை பங்காளன், ஒரு சாமானிய மனிதன், மிக அடித்தட்டு குடும்பத்திலே பிறந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே தோன்றி தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய நேர்மை திறத்தால், தன்னுடைய நெஞ்சத்தின் தூய்மையால் இந்திய நாட்டின் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். சாமானியனுக்கும் கல்வியை திறந்து கொடுப்பதற்காக 36,000 ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறந்து கொடுத்த கல்வி கண் தந்த வள்ளல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர். உலக நாடுகளெல்லாம் அதிசயிக்கக்கூடிய அளவிற்கு 3ஆம் உலக நாடுகளினுடைய அமைப்புக்கு தலைவராக இருந்தவர். வளர்ந்து வருகின்ற நாடாக இருந்தாலும் கூட ஏகாதிபத்திய நாடுகளால் மிரட்டப்பட முடியாது என்பதை உலகுக்கு நிரூபித்தவர். அமெரிக்க குடியரசுத் தலைவரையே சற்று தள்ளி நின்று பார் என்று சொல்லி சவால் விடக்கூடிய அளவிற்கு இரும்பு பெண்மணியாக இருந்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார். பல நேரங்களிலே ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் தன்னை தேடி வந்த போதிலும் கூட தான் வாழ்நாள் முழுவதும் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனாகவே இருப்பேன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். மிகப்பெரிய பண்பாளர், நேர்மையாளர், எளிமையாளர், கடுஞ்சொல்லற்றவர், காட்சிக்கு எளியவர். வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத எங்கள் மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அன்னை சோனியா காந்தி அவர்கள், இந்த மண் புதிது, இந்த மக்கள் புதிது, இந்த நாடு புதிது, இந்த மொழி புதிது என்ற இந்த சூழ்நிலையில் கூட இந்த தேசத்தினுடைய அத்தனை சூட்சுமங்களையும் புரிந்து கொண்டு இந்த தேசத்தின் மக்களையும் நீண்ட நெடிய காலம் வழிநடத்தி காங்கிரஸ் கட்சி இழந்த பெருமைகளை மீண்டும் கொண்டு வந்து காந்திக்கு பிறகு அந்த பதவி வேண்டாம் என்று மறுத்தவர் அன்னை சோனியா காந்தி. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கி அந்த ஆள்கின்ற வாய்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுத்தவர். இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற உணவுக்கு உரிமை, கல்விக்கு உரிமை, வேலை வாய்ப்புக்கு உரிமை, தகவல் அறியும் உரிமை போன்ற இத்தனை சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய வழிகாட்டுதல் குழுவுக்கு தலைவராக இருந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுத்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு தியாக திருவிளக்கு. நன்றி சார். மீண்டும் வேறொரு அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வேறொரு விருந்தினரோடு வேறொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.